ஜாவாஸ்கிரிப்டில் ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் நிறையா விதமான ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ 4-5 டைப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு சைன். ஸோ நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஈக்குவல் டு போடுவோம் இல்லையா. ஸோ அந்த ஈக்குவல் டு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவை இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறது அர்த்தம் இல்லையா. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாத்தையுமே அந்த ஆப்ரேட்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு போட்டு இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 204 ப்ளஸ் ஏதாச்சும் ஒரு வேல்யூ 340 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அது ரெண்டும் ஆட் ஆன வேல்யூவை எனக்கு கொண்டு போய் ஆன்சரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நான் கான்சோல் லாக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏஎன்எஸ் வந்து ஸோ நீங்கள் கான்சோலில் பார்த்தா தெரியும் 544. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு 1 + 1 நான் போட்டுக்கிறேன் 2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் அடிஷன் டாஸ்க்கை வந்து பண்ணக்கூடியது. ஸோ இதே இது நீங்கள் வந்து நம்பர்ஸ் கொடுக்காம ஏதாச்சும் ஒரு நம்பர் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய 1 வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு 11 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆனால் பிளாக் கலரில் வந்திருக்கு, பார்த்தா தெரியும். ஸோ இந்த மொத்த வேல்யூமே வந்து இப்போ நம்பர் கிடையாது, ஸ்ட்ரிங்கு. ஸோ நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுக்கும், அடிஷன் பண்ணாது. ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நம்பரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்காக வந்து மாற்றிடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் பண்ணாது. ஸோ ரெண்டையுமே வந்து சேர்த்து வந்து எழுதிடும். ரெண்டுமே ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வந்து சேர்த்து வச்சு எழுதிடும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் நேம் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட் நேம் அப்படின்றது வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த அடிஷன் ஆப்ரேட்டர் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ப்ளஸ் சைனுக்கு பதிலாக நீங்கள் வந்து மைனஸ் சைன் போட்டிங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ராக்ஷன் டாஸ்க்கை வந்து பார்த்துக்கும். ஸோ அது காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி 20 - 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை போய் லாக் பண்ணேன் அப்படின்னா கான்சோல் லாக் மைனஸ். ஸோ நீங்கள் கான்சோலில் பார்த்தா தெரியும் -10 அப்படின்றது வந்திருக்கு. பிகாஸ் 20 - 30 வந்து பார்த்தீங்கன்னா -10. ஸோ அந்த டாஸ்க் தான் இங்கே வந்து வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி 2 நம்பரை ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டார் சிம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் மல்டிப்ளைங் ஆப்ரேட்டர். ஸோ நீங்கள் வந்து இந்த இதை யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக 20*3ன்றது 20 × 3 அந்த மாதிரி தான் எடுத்துக்கும். ஸோ 20 × 3 60, 60ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் பண்ணுவோம் இல்லையா. பட் டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. நம்ம வந்து கோஷன்ட் தனியாக பார்த்துக்கலாம், ரிமைண்டரை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோஷன்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா கோஷன்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு நான் இந்த லைனை வந்து காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் நேமையும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆப்ரேட்டருமே நான் வந்து மாற்ற போகிறேன். ஸோ ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணுங்க, ஃபார்வர்ட் / போட்டுருங்க. ஸோ இந்த ஃபார்வர்ட் / போட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டிவைட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம், டிவிஷன். ஸோ 25 /5 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/5. ஸோ இதை வந்து நான் இப்போ லாக் பண்ணிக்கிறேன். லாகில் போய் மாற்றிட்டேன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கான்சோலில் 5 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கு. பிகாஸ் 25/5ன்றது 5 5 25 கோஷன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 வரும். ஸோ அதனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா டிவைடுக்கு முன்னாடி சம் ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறேன். ஸோ டிவைடட் வேல்யூ அப்படின்னு தெரியறதுக்காண்டி கொடுத்துட்டு கமா போட்டேன் அப்படின்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம் கமா போடுறதுக்கு பதிலாக ப்ளஸ் போட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல இப்போ நான் ப்ளஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மொத்தமாகவே வந்து பிளாக் கலரில் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரிங்காக வந்து மாற்றிடும். எனக்கு வந்து அந்த வேல்யூ தனியாக அந்த ஸ்ட்ரிங் தனியாக இருக்கணுன்றதை நான் கமா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 வேல்யூஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கமா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது, டேட்டா டைப் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ நம்ம இந்த டிவைடில் வந்து கோஷன்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் கோஷன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இந்த கோஷன்ட் மணியை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிமைண்டருமே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதோட வேரியபிள் நேம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் போய்ட்டு ரெம் வச்சுக்கலாம், ரெம் ஃபார் ரிமைண்டர். ஸோ அடுத்து கீழேயுமே வந்து ரிமைண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன், ரிமைண்டர் வேல்யூ. ஸோ அதுக்கான ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சிம்பிள். ஸோ இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதோட பேர் வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரிமைண்டர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரிமைண்டரை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கொடுக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு. பிகாஸ் 5 5 25 0 ரிமைண்டர். ஸோ நீங்கள் சப்போஸ் இங்கே 24 இருந்துச்சு அப்படின்னா அந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டரில் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வேல்யூ 4 அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தோம்.
ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஆப்ரேட்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதை உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் 5 அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ண போகிறேன். பட் லாக் பண்ணுற இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்க போகிறேன். ஸோ நான் வால் ப்ளஸ் ப்ளஸ் போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வால் ப்ளஸ் ப்ளஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வால் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 நீங்கள் வந்து ஆட் பண்ணுறது அர்த்தம். சப்போஸ் இந்த ப்ளஸ் ப்ளஸ் வந்து நான் வாலுக்கு முன்னாடி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்படின்றது வந்து லாக் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ளஸ் ப்ளஸ்ன்றதா வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். நான் வந்து லாகில் பண்ணாமல் தனியாக வந்து போட்டு காட்டுறேன். வேரியபிள் கிரியேட் பண்ணது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் வால் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டு அந்த வாலை வந்து நான் லாக் பண்ணேன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் வந்து 6ஆக இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பழைய வேல்யூ கூட அந்த 1 வந்து ஆட் பண்ணிடும். ஸோ நீங்கள் மைனஸ் மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 1 வந்து சப்ராக்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதில் வந்து மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ப்ளஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துட்டீங்கன்னா ஆட் ஆனக்கப்புறம் தான் அந்த லாக் வந்து பண்ணும். ஸோ வாலுக்கு அப்புறம் கொடுத்தனால வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஆட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 வந்து இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஆர் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன் ஸ்கொயர் வேல்யூன்றதுக்காக. அதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படின்றத வைக்க போகிறேன். ஸோ இந்த console.logல போயிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேல்யூ **2 அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த **2 கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம் இல்லையா ஒரு நம்பரை மேக்ஸில், அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஸ்டார் வேலை பண்ணும். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வேல்யூ ஸ்டாருக்கு அப்புறம் வர நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவரில் இருக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் வந்து 10 ஸ்கொயர் நான் வந்து இங்கே போட்டுக்கிறேன். ஸோ நம்ம ஸ்கொயர் வேல்யூன்ற 10 கொடுத்தோம் இல்லையா, அதான் 10 ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. அந்த 100 வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. பேசிக்காக அந்த ஸ்டாருக்கு அப்புறம் கொடுக்குற நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வேல்யூ. ஸோ மேலே என்ன இருக்கணும், ஸோ சப்போஸ் நான் 3 கொடுத்தேன் அப்படின்னா 10 கியூப். ஸோ கியூப் வேல்யூ என்ன வரும், ஸோ 10 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 1000. அந்த 1000 வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம 2 ஸ்டார் போடுறது மூலிமா பவர்ஸ் மேலே நம்பர் வச்சு நம்மளால் பண்ணிக்க முடியும். 5 கொடுத்தேன் அப்படின்னா 10⁵. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 5 ஜீரோஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாக சம் வேல்யூஸ் கொடுத்து வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் போட்டு செக் பண்ணி அதுக்கப்புறமா கோட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸும் உங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். அதனால் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா console.logல போயிட்டு 1 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த 1 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் இல்லையா, ஒரு ஈக்குவல் டு போட்டால் அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டபுள் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் இருக்க 2 வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி பார்க்கும். 2 ஈக்குவல் டு போட்டிங்க அப்படின்னா. ஸோ நம்ம கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, ஸோ 1 வந்து 2க்கு ஈக்குவல் கிடையாது இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கான்சோலில் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறது அவங்களை பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூலியன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் பூலியன்ஸை பற்றி உங்களுக்கு நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸில் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து பூலியன்ஸாக தான் இருக்கும். ஒன்று ட்ரூ இல்லை ஃபால்ஸ். ஸோ நம்ம கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்துருக்கு. பிகாஸ் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 2. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபால்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூலியன்ஸை யூஸ் பண்ணி இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர்ஸும் சரி 2 வேல்யூஸும் சரி ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ இப்போ இதே இது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நான் வந்து 1 மாற்றினு வச்சுக்கோங்க இந்த 2 வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாஜிக்ஸ். ஸோ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு விஷயம் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்றது ரிட்டர்ன் ஆகும். பட் இதே இது நான் அந்த இன்னொரு 1 வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றினாலுமே எனக்கு ட்ரூ தான் வருது. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஈக்குவல் டு நம்ம போடுறோம் இல்லையா, அது வந்து என்ன பண்ணுன்னா உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் தான் செக் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது, அதோட டேட்டா டைப்லாம் பார்க்காது. இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது. ஸோ 2 பக்கமும் சேமாக இருக்கா, ட்ரூ ரிட்டர்ன் பண்ணி சொல்லி 2 ரிட்டர்ன் பண்ணிடும். இங்கே இடத்துல நம்ம வந்து இன்னொரு ஒரு ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா அதோட ஃபால்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா அது வந்து வேல்யூ செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு அதோட டேட்டா டைப்புமே வந்து சேமாக இருக்கான்னு பார்க்கும். இந்த பக்கம் வந்து நம்பர் டேட்டா டைப், இந்த பக்கம் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் விச் இஸ் ஃபால்ஸ். ஸோ அதனால் ஃபால்ஸ் ரிட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். போத் வேல்யூ டைப்லையுமே சரி டேட்டா டைப்லையுமே சரி. ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 1 லெஸ் தென் அப்படின்ற சைன் போட்டுட்டு 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸில் பண்ணுற மாதிரி தான். ஸோ 1ன்றது லெஸ் தென் 10 அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து ட்ரூ தான். ஸோ அதனால் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. சப்போஸ் இப்போ நான் 24 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா 10க்கு மேலே இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு.
பட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 24 லெஸ் தேன் 24 நான் கொடுத்ததுக்கு ஃபால்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஏன்னா 24ன்றது 24க்கு ஈக்குவல். ஸோ 24 கீழே கிடையாது இல்லையா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஈக்குவல் டு அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இதை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா லெஸ் தேனாக இருந்தாலும் சரி ஆர் ஈக்குவல் டு ஈக்குவலாக இருந்தாலும் சரி ட்ரூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதே தான் இங்கே நடந்திருக்கு. 24 இஸ் லெஸ் தேன் 24 கேட்டிங்கன்னா இல்லை, பட் ஈக்குவல் டு 24. அந்த சைனை வந்து நீங்கள் திருப்பி போட்டிங்க அப்படின்னாலும் அதே தான். ஸோ கிரேட்டர் தேன் 24 பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 24 வந்து செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கிரேட்டர் தேன் சைன் போட்டுக்கலாம். ஸோ பெரிய வேல்யூ கொடுக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சைனை யூஸ் பண்ணி எந்த வேல்யூ வந்து பெருசாக இருக்குது, ஸோ எந்த வேல்யூ வந்து சின்னதாக இருக்குது அதை ட்ரை பண்ணி நீங்கள் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ வந்து நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்கள் வந்து ஃபியூச்சரில் கம்பேரிசன், அதாவது அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ டாபிக் சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற அந்த ஆப்ரேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு. ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் என்ன சொல்லி 3 ஈக்குவல் டு போட்டால், ஸோ இந்த நாட் ஈக்குவல் டுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் இருக்குல்ல, அதை போட்டுட்டு ஈக்குவல் டு போட்டிங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் டுன்னு அர்த்தம். நாட் ஈக்குவல் டுன்னு என்னென்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ ரைட் சைடில் இருக்க வேல்யூக்கு ஈக்குவலாக இல்லைனா தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லை ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸாக வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 10 இஸ் நாட் ஈக்குவல் டு ட்ரூவான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ஈக்குவல் டு இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதுவுமே அந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் மாதிரி தான். அந்த லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ ரைட் சைடில் இருக்க வேல்யூவை பார்க்கும், ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு ட்ரூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கையே நான் முன்னாடி வந்து போட்டுக்கிறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் இல்லையா? ஸோ மேலே போட்டிருக்க வேல்யூ கீழே போட்டிருக்க வேல்யூக்கும் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே லைன் ஆஃப் கோட் தான். பட் ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 இஸ் நாட் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்திருக்கு, பிகாஸ் இஸ் நாட் ஈக்குவல். 10 வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து ஈக்குவல் இல்லை இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்றது வந்திருக்கு. இதுலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி டபுள் ஈக்குவல் டு போட்டிங்க அப்படின்னா டேட்டா டைப்பையுமே சேர்ந்து வந்து செக் பண்ணும். ஸோ லெஃப்ட்டில் இருக்கிறது 10, ரைட்டில் இருக்கிறது 10, ஆனால் ஸ்ட்ரிங்கில் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்பையுமே சேர்த்து வந்து செக் பண்ணும்.